Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் சார் உளவியல். இதை எழுதியிருக்கிறது மார்கன் ஹவுசல். இந்த நூலில் ஆத்தர் செல்வம், வேட்கை, மகிழ்ச்சி ஆகியவை குறித்த எக்காலத்துக்கும் பொருந்தும் படிப்பினைகளை கொடுத்துருக்காங்க. பணம்ங்கிற ஒரு விஷயம் மனிதனுக்கு எந்தளவு பாதிப்பை ஏற்படுத்துது, மனதளவில் நம்ம எந்தெந்த விதத்தில் நம்ம யோசிக்கிறோம், ஒரு பொருள் ஈட்டுவதாக இருக்கட்டும், எப்படி சேமிக்கிறோம், என்ன முதலீடு செய்கிறோம், எந்த மாதிரியான பங்கு சந்தையிலெல்லாம் நம்ம பணத்தை போடுறோம், எந்த விதத்தில் சேமிக்கிறோம், எவ்வளவு பணம் ஒரு மனிதனுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறதாக இருக்கட்டும், பொருள் சேர்க்கிறதாகட்டும், இல்லை நிறைமனம் இருக்கிறதாகட்டும், இது எல்லாத்தையுமே பணம் எந்த அளவில் நம்ம கையாளுறோங்கிறது நம்ம மனப்போக்கை பொறுத்ததாக இருக்குது. நம்ம குழந்தையிலேருந்து பஞ்சத்தையோ இல்லை ஒரு பேரிடரான சமயங்களில் ஒரு தட்டுப்பாடுகள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம மனதில் பதியுது. இதெல்லாமே நம்ம சேமிப்புலையும் நம்மளோட பங்குச்சந்தையில் நம்ம போடுற விதம் பணம் நம்ம கையாளக்கூடிய அந்த விதத்தை பாதிக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. பணத்தை சிறப்பாக கையாள்வது என்பது நீங்கள் எவ்வளவு அறிந்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து மட்டும் அமைவதில்லை, அது நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்து அமைகிறது. ஒரு பணம் நமக்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சேமிக்கிறீங்களா, இல்லை செலவு பண்ணுறீங்களா, இல்லை ஏதாவது ஒரு பங்குச்சந்தையில் போட்டிருக்கீங்களா, கூட்டுத்தொகைக்காக நீங்கள் அந்த பணத்தை எடுக்காமலே வச்சுருக்கீங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தை பொறுத்தும் இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளும் நம்ம இறந்த காலத்தில் நம்மளோட வாழ்க்கை, நம்ம குடும்ப சூழல், உங்கள் பணம் எந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் இருந்தது அதை பொறுத்து தான் அமையும் அப்படின்றத சொல்கிறாங்க. அது போக மட்டும் இல்லாமல் ஒருத்தர் செல்வந்தர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய பணத்தை மட்டும் வச்சு சொல்லக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஒரு வீடோ காரோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை அவங்க கடனில் கூட வாங்கியிருக்கலாம். நமக்கு அவங்க பார்க்கும்போது இவ்வளோ பெரிய காரில் வராரா, சூப்பர், இவர் ரொம்ப பணக்காரராக இருப்பார் போல் அப்படின்ற ஒரு மனப்போக்கு நமக்கு இருக்கும். அந்த மாதிரி கிடையாது அப்படின்றத சொல்லக்கூடிய இடமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நிறைய பேர் புகழுக்காகவும் பேருக்காகவும் பணத்தை ரொம்ப தண்ணி போல் செலவு பண்ணுவாங்க, ஆடம்பரமாக தன் வாழ்க்கையை அமைச்சுப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுக்கு தானம் கொடுக்குறோம், ஏதாவது தர்மம் பண்ணுறோம் அப்படின்னா தான் அந்த புகழ் நிலைக்குமே தவிர நம்ம வாங்குற பணத்தை விட அதிகமாக, அதாவது வரவு வர பணத்தை விட செலவு அதிகமாக நம்ம செய்யும் போது நம்மளை செல்வந்தர்னு எல்லாரும் சொல்லுவாங்க, புகழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த புகழ் இனிஷியலாக இருப்பது போல தோன்றினாலும் அதுக்கப்புறம் இவங்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்றது அவங்களுக்கே தெரிய வரும். நீங்கள் கடன் வாங்கி வாங்கின சொத்துக்கள் எல்லாமே உங்கள் நல்ல சொத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நிறைமனம் வேணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அந்த நிறைமனம் இல்லை நம்மக்கிட்ட அப்படின்னா அதை எப்படி கொண்டு வரது அதை பற்றியும் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த புக்கில் நமக்கு நிறைய படிப்பினை கிடைக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா போதும் என்பது மிக குறைவானது அன்று, சமூக ஒப்பீடே இங்கு பிரச்சனையாகிறது, பிரம்மாண்டமான விளைவுகளை உண்டாக்க பிரம்மாண்டமான சக்தி தேவையில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு இனிஷியலாகவே 20 வயசுலேருந்தே உங்களுக்கு ஒரு சேமிப்பு கணக்கை தொடங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் போட்டுக்கிட்டே வர்றீங்க பணத்தை அப்படின்னா அதுக்கு பெரிய எஃபர்ட் உங்களுக்கு தேவைப்படாது. ஒரு மாதம் ஒரு 500 ரூபா போட்டுகிட்டே வரீங்க, 20 வயசுலேருந்து உங்களுக்கு 60 வயசு ஆற வரைக்கும் போட்டுக்கிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்க பங்கு சந்தையில், உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய பணத்தை கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அந்த குறிப்பிட்ட பணத்தை மட்டும்தான் போடணும், ரொம்ப அதிகமான பணமும் நீங்கள் போட தேவையில்லை. ஸோ எந்த ஒரு பிரம்மாண்டமான விஷயமும் நமக்கு நடக்கணும் அப்படின்னா பிரம்மாண்டமான செயல்களை நீங்கள் செய்யணும்னு அவசியமே கிடையாது அப்படின்றத சொல்கிறக்கூடிய பாயிண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வளமுடன் இருத்தலுக்கு ஒரே வழி சிக்கனமும் சேமிப்பும். வளத்தை சேகரிப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் சேர்ந்த செல்வத்தை தக்க வைத்துக் கொள்வது. உங்களிடம் எவ்வளவு செல்வம் உள்ளது என்பதை காட்டுவதற்காகவே செய்யப்படும் செலவுகளே உங்கள் செல்வத்தை எளிதில் இழக்கச் செய்யக்கூடியதாக இருக்கும். உங்களால் இரவில் நிம்மதியாக தூங்க முடியவில்லை என்றால் அதற்கு தேவையான பணத்தை நீங்கள் சம்பாதித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில டைம் அதிகமான பணம் இருக்கும்போதும் நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியாது, அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். எப்படின்னா இப்போது அளவுக்கு அதிகமாக ஒரு உணவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வயிறு முழுவதும் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு உடல் உபாதை ஏற்படும், நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது, ஒரு மாதிரி ஒரு அனீசியாகவே இருக்கும். அதே மாதிரி தான் பணமும், தேவையான அளவு பணம் உங்களுக்கு இருக்கணும், நீங்கள் அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். அது உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரீடமை கொடுக்கும். கூட்டுத்தொகை சேமிப்பின் முதல் விதி தேவையில்லாமல் அதை தொடாமல் இருப்பது. ஒரு சேவிங்ஸை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஒரு துன்பம் வந்தாலும் சரி அந்த சேவிங்ஸை எடுக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். சில சேவிங்ஸை நம்ம அந்த மாதிரி ஒரு லாங் டேர்மாக நம்ம வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடிய லெசன். இந்த மாதிரி நிறைய லெசன்கள் இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக பார்க்கலாம் வாங்க.
பொருளாதார வெற்றி அப்படின்னு வந்து சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மிகப்பெரிய கடினமான அறிவியல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. பொருளாதார வெற்றி என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் எந்த விதத்தில் பயன்படுத்துகிறீங்க, மற்றவங்க கிட்ட நீங்கள் எந்த விதத்தில் பழகுறீங்க, அதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. பொருளாதாரம் என்பது கணிதம் சார்ந்த துறையை போல கற்பிக்கப்படுகின்றது இன்னைக்கெல்லாம். ஆனால் அது அந்த மாதிரி கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சமன்பாட்டின் மூலமாக இது செஞ்சீங்கன்னா இதுதான் நடக்கும் அப்படின்லாம் வந்து சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து பொருளாதாரம் சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து கிடையவே கிடையாது. நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்கள் நடப்பது தான் பொருளாதாரம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது பொருளாதாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, தனி மனித பொருளாதாரத்தில் இந்த மாதம் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு சேர்க்கணும், உங்களோட வரவுலேருந்து 10% வந்து நீங்கள் சேமிப்புக்கு செலவு பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மீதி எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அப்புறம் ட்ராவலுக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து தியரிட்டிக்கலாக நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம செஞ்சு பார்க்கும்போது ரியல் டைமில் சில சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கோடு போட்டு அதன்படியே எல்லாருனாலையும் நடக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் கற்றுக்கிற அந்த பொருளாதாரம் வந்து இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. என்னென்ன விஷயம் அப்படின்னா, நம் இறக்கும்போது முன்னை விட குறைந்த கடனாளியாக இருக்கிறோமா, தேவையான போது செலவு செய்ய சேமிக்கும் பழக்கத்தை நமக்கு உயர்த்தி உள்ளதா, நம்முடைய பணியோய்வு காலத்தை திட்டமிட உதவி உள்ளதா, நம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணமாய் அமைவது எது, அமையாதது எது என்ற பணம் குறித்த உண்மையான கண்ணோட்டத்தை நமக்கு ஏற்படுத்தியுள்ளனவா அப்படின்லாம் வந்து பார்க்க சொல்கிறாங்க. பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கும் போதே சில விதிமுறைகளுக்கு பொருத்தி பார்க்கும் இயற்பியல் கோணத்திலே நம்ம வந்து அதை பார்த்துக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆனால் உணர்வுகளுடனும் நெளிவு சுழிவுகளுடனும் பொருத்தி பார்க்கும் உளவியல் கோணத்தில் பார்க்க யாருமே கற்றுக் கொடுப்பதில்லை அப்படின்றத சொல்கிறாரு. ஒவ்வொரு மனிதனுமே பணம் குறித்து ஒவ்வொரு விதமாக சிந்திக்கிறான். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆபத்தான தருணங்கள், நம்பிக்கை தருணங்கள், மகிழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், இப்படியாக நம் வாழ்வின் வெவ்வேறு விதமான சூழல்களில் பணம் நமக்கு வெவ்வேறு விதமான படிப்பினைகளை கற்பிக்கின்றது. அத்தகைய சில தருணங்கள் பணம் விளைவிக்கும் விளைவுகளை விட மனிதர்களின் நடவடிக்கை குறித்த பல எண்ண ஓட்டங்களை விளக்கும் விதமாக ஒரு பூத கண்ணாடியை போல அந்த நடவடிக்கைகளை பெரிதாக்கி நமக்கு பாடம் கற்பிக்கின்றது. நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனாலும் கடன் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அந்த கடன் சுமையிலேருந்து அவங்க வெளியில் வர முடியாமலே இருக்குது. இது எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள பேராசை, பாதுகாப்பின்மை, எதிர்காலத்தின் மீதான அதீத நம்பிக்கை போன்ற குணங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. இதெல்லாம் என்னங்கிறத அவங்க ஆராய்ந்து இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணணும், நிறை மனம் வந்து வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து வச்சுருப்பாங்க, பைத்தியக்காரத்தனமாக செலவு பண்ணுறாங்க, பைத்தியக்காரத்தனமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுமே வாழ்ந்து வந்த விதம் வந்து வேறு மாதிரி இருக்குன்றாங்க. எந்த மாதிரினா, வெவ்வேறு விதமான வருமானத்தை கொண்ட வெவ்வேறு வகையான கொள்கைகளை உடைய, உலகின் வெவ்வேறு இடங்களில் வசித்த, வெவ்வேறு பொருளாதார சூழலில் வளர்ந்த, வெவ்வேறு வகையான சந்தை சூழலை எதிர்கொண்ட, வெவ்வேறு விதமான லாபங்களை பெற்ற, வெவ்வேறு அளவிலான அதிர்ஷ்டத்தை பெற்ற பெற்றோர்களால் வளர்க்கப்பட்ட தலைமுறைகளை சேர்ந்த மக்கள் வெவ்வேறு விதமான படிப்பினைகளை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ ஒவ்வொருத்தருமே திங்க் பண்ணுற விஷயம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு வந்து சேமிக்கணும்னு தோணும், ஒருத்தருக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணும், சில பேருக்கு வந்து பாண்டு வாங்கணும்னு நினைப்பாங்க, சில பேர் சிப்பில் போடணும்னு நினைப்பாங்க. ஏன் அப்படி பண்ணுறான், இந்த டைமில் இதில் பண்ணணும், இவன் பண்ணுறது தப்பு, அந்த மாதிரி நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க வாழ்ந்து வந்த சூழல் அப்படி, அவங்களோட மனப்போக்குப்படி இதுதான் அவங்களுக்கு சேஃப்டின்னு தோணுது, இதை செஞ்சால் தான் நிம்மதின்னு நினைக்கிறாங்க. சில டைம் வந்து லாபம் ஏற்படுறதுக்கு சில காலங்கள் ஏற்படலாம், ஆனாலும் அது அவங்களுக்கு திருப்தி தரதுனால அவங்க தொடர்ந்து செய்கிறாங்க, அவங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்கிறதுனால தொடர்ந்து செய்கிறாங்க. எது நமக்கு நம்பிக்கை தருதோ, குறைந்த அளவுக்கு லாபம் கிடைத்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை செய்யணும்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் இது வந்து நம்ம முயற்சி செய்கிறோம், ஆனாலும் அது வந்து ஒரு உங்களுக்கு நஷ்டத்தையே கொடுத்துட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் திட்டத்தை நீங்கள் மாற்றிக்கணும், மறுபரிசீலனை வந்து செய்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் ஆத்தர் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு கொடுக்குறாரு, 1930களில் அமெரிக்காவில் நிகழ்ந்த மிகப்பெரிய பண வீழ்ச்சி வந்து நடக்குது. இதை வந்து அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள்னால நல்லா உணர்ந்து கொள்ள முடியும். நமக்கு வந்து அது வந்து ஒரு லெசன் மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பசினால் இருந்திருக்காங்க, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்காங்க, ஒருவேளை உணவு சாப்பிட்றதுக்கே நிறைய பேர் வந்து சிரமப்பட்டு இருந்திருக்காங்க, இருக்க இடம் இல்லாமல் இருந்திருக்காங்க, இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அந்த சூழலில் இருந்து வாழ்ந்து வந்தவங்களுக்கு தான் அந்த பணத்தோட மதிப்பு தெரியும், அவங்களோட
பணத்தை பொறுத்து அவங்களோட மனநிலை வந்து எப்படியெல்லாம் மாறி இருக்கு அப்படின்றது தெரியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம தாத்தா வந்து ஒரு 10 ரூபா இல்லை 20 ரூபா வந்து செலவு பண்ணுறதுக்கு யோசிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம குழந்தைங்கள்லாம் 10 ரூபா 20 ரூபாயெல்லாம் மதிக்கிறதே கிடையாது. யாருக்காவது ஒரு தானமாக பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு 50 ரூபா கொடுக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. 10 ருபீஸ் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே தாத்தாவுக்கெல்லாம் 10 ருபீஸ் வந்து 10 ரூபா கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பணம், அதோட வேல்யூ, இது எல்லாமே நம்ம வாழ்ந்த சூழலை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கு. அதனால இதில் எதுவுமே பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கே இல்லை. அவங்கவுங்க மனம் சார்ந்த விஷயம் அது அப்படின்றத சொல்றாங்க. பொருளாதார வல்லுநர்களோட கூற்றுப்படி அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, தனி நபர் முதலீட்டாளர்களின் ஆபத்தை எதிர்த்து முதலீடு செய்யும் துணிவு அவரவருடைய அனுபவங்களை பொறுத்தே அமைகின்றது. பொருளாதாரம் குறித்து அறிவாற்றலோ கல்வியோ நுட்பமோ அல்ல, மாறாக அவர்கள் எங்கே எப்படி பிறந்து வளர்ந்தார்களோ அந்த இடம் சார்ந்த அதிர்ஷ்டத்தை பொறுத்ததே. பணம் குறித்து மனிதன் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் அந்தந்த கணத்தில் அந்த முடிவை சார்ந்து அவர் அறிந்த தரவுகளால் நியமிக்கப்படுகின்றன. அவ்வாறான முடிவுகளும் நியாயங்களும் அவர்கள் மனங்களுக்குள் வளர்த்து கொண்ட தனித்துவமான முன்மாதிரி வடிவத்துக்குள் புகுத்தப்படுகின்றன. அதுவே பின்னர் உலகம் எப்படி இயங்குகின்றது என்ற கருத்தாக எழுகிறது. மக்கள் எடுக்கும் ஒவ்வொரு பொருளாதார முடிவின் போதும் அவர்கள் அது குறித்து பல்வேறு காரணிகளை ஒவ்வொன்றாக ஆய்ந்து தெளிவாகவே முடிவெடுக்கிறார்கள். நாம் எல்லோருமே இந்த பண விளையாட்டுக்கு புதியவர்கள். உங்களுக்கு எது பைத்தியக்காரத்தனமாக தெரிகிறதோ அது எனக்கு அறிவுபூர்வமாக கூட இருக்கலாம். ஆனால் நாம் யாருமே பைத்தியக்காரர்கள் இல்லை. நாம் ஒவ்வொருவருமே தனித்துவமாக நாம் கண்ட அனுபவங்களின் அடிப்படையில் அந்த கணத்தில் எது நமக்கு அறிவுபூர்வமாக தெரிகிறதோ அந்த வகையில் முடிவுகளை எடுக்கின்றோம் அப்படின்றத சொல்றாங்க. அதிர்ஷ்டம், இடர்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சாப்டரில் ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கணக்கீடு வந்து கொடுக்குறாரு. 1968ஆம் ஆண்டில் உலகில் ஏறக்குறைய 303 மில்லியன் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் இருந்திருக்காங்க. அதில் 18 மில்லியன் மாணவர்கள் அமெரிக்காவில் வசித்திருக்காங்க. அதில் 2,70,000 மாணவர்கள் வாஷிங்டன் மாநிலத்தில் இருந்திருக்காங்க. அவர்களுள் 1,00,000க்கும் சிறிது மேலான எண்ணிக்கையில் சியாட்டல் பகுதியில் வசித்திருக்காங்க. அவர்களுள் 300 மாணவர்கள் மட்டுமே லாக்சைட் பள்ளியில் பயின்றார்கள். நாம் இந்த கணக்கீட்டை 303 மில்லியனிலிருந்து ஆரம்பித்து 300 அந்த எண்ணிக்கையில் முடிக்கிறாங்க. பள்ளி கல்விக்கு கணிப்பொறி தேவை என்ற தொலைநோக்கு பார்வையும் அதற்கான நிதி வசதியும் சேர்ந்து வாய்க்க பெற்ற ஒரு பள்ளியில் படிக்கும் வாய்ப்பு மில்லியனில் ஒரு உயர்நிலை பள்ளி மாணவருக்கே அமையுது. அந்த வாய்ப்பு வந்து பில்கேட்ஸ் அவர்களுக்கு அமைஞ்சிருக்கு. பில்கேட்ஸை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். சின்ன வயசுலேருந்தே அவர் அந்த கணினியெல்லாம் அவங்க படிச்சிருக்காங்க. கணிப்பொறி வந்து எப்படி வேலை செய்யுது, அது எந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம், அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு எண்ணம் ஏற்படுது. ஸோ அதுக்கு இந்த உயர்நிலை பள்ளியில் அவருக்கு கணிப்பொறி கிடைத்தது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்றத சொல்கிறாங்க. அதே வகுப்பில் பில்கேட்ஸோட கென்ட் ஈவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனும் வந்து படிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்காங்க. நம்ம வந்து ஃப்யூச்சரில் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனம் வந்து உருவாக்கணும், நம்ம இதெல்லாம் செய்யணும், சாதனை பண்ணணும், அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவரும் அவங்களோட சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு ஆள். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து ஒரு சுற்றுலா போகும்போது ஒரு மலைச்சரிவு அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே தவறி விழுந்து இறந்துடுறாங்க. இதை வந்து அதிர்ஷ்டம் ஒரு பக்கம், இடர்பாடு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதிர்ஷ்டம் எப்படின்னா, பில்கேட்ஸுக்கு கரெக்டாக அந்த ஸ்கூலில் ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவர் படித்தது வந்து ஒரு அதிர்ஷ்டம். இடர்பாடு அப்படின்னு வரும்போது அவரோட ஃப்ரெண்டு வந்து கீழே விழுந்து சாகுறாங்க இல்லையா. இது எல்லாருமே சாகிறது கிடையாது. நிறைய பேர் அந்த மலையில் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க, அந்த மலைச்சரிவுக்கு போகிறது வர்றது அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. ஆனால் யாரும் சாகலை, இவர் வந்து செத்துருக்காரு. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு இடர்பாடு. அதிர்ஷ்டமும் இடர்பாடும் நமக்கு வந்து எப்போ வரும், எப்படி வருது, இது எல்லாமே யாருனாலையுமே சொல்ல முடியாது. ஸோ இது வருது, இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதே தான் நம்ம பணம் விஷயத்துலையும் நமக்கு எப்போ அதிர்ஷ்டம் வரும், எப்போ இடர்பாடு வரும் அப்படின்றது தெரியாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லைஃப் டைம் ஸ்டோரியை ஆத்தர் நமக்காக கொடுக்குறாங்க. பொருளாதார வெற்றி என்பது அது காணப்படும் அளவிற்கு நல்லதாகவும் இல்லை, தீயதாகவும் இல்லை அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. மேலும் ராபர்ட் ஷில்லர் அப்படின்றவர் நோபல் பரிசு பொருளாதார பிரிவில் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. முதலீடு குறித்து நாம் அறியவியலாத எந்த ஒன்றை பற்றி நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெற்றி வாகை சூடக்கூடிய விளைவுகளில் அதிர்ஷ்டத்தின் சரியான பங்கு என்ன என்பதை அறிய நான் விரும்புகிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் என்னதான் ஒரு நல்ல ஒரு பங்கை வந்து வாங்கி வச்சுருக்கீங்க, இது நல்லா போகும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க, நீங்கள் வாங்கிட்டீங்க, ஆனால் அது உங்களுக்கு
சம்டைம்ஸ் நல்லா போகாமல் இருக்கலாம். சுமாரான பங்கு தான் அப்படின்னு தெரிஞ்சே சிலதை வாங்குறீங்க, அது வந்து நல்ல விதத்தில் போகலாம். ஸோ அதிர்ஷ்டமும் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி அது நடக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதோட பங்கு தான் என்னன்னு தெரில. எல்லாரும் என்ன சொல்லுவாங்களாம், ஒரு விஷயம் வந்து நல்லா நடந்துருச்சு அப்படின்னா என்னோட உழைப்பினால தான் நான் பண்ணேன் அப்படின்றத சொல்லுவாங்களாம். அதிர்ஷ்டம் அப்படின்றத அந்த இடத்துல யூஸே பண்ண மாட்டாங்க. இதுவே அவங்க நல்லா பண்ணிட்டாங்க ஆனால் அது வந்து சரியாக போகலை அப்படின்னா என்னோட துரதிர்ஷ்டம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட உழைப்பெல்லாம் நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன், பட் இது துரதிர்ஷ்டம் அப்படின்றத சொல்லுவாங்களாம். ஸோ அடுத்தவன் செய்யும்போது நீ பார்த்து பண்ணியிருக்கணும்னு சொல்கிற இதே நம்ம மேலே தப்புங்கும் போது எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆத்தர் சொல்ல வராங்கன்னா, அதிர்ஷ்டம் அப்படின்றதும் எல்லா விஷயத்துலையும் ஒரு பங்கு பெறுது, அது எந்த சதவீதத்தில் இருக்குது அப்படின்றது தான் நமக்கு தெரியாது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதனால ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிர்ஷ்டத்தை நாம் எந்த அளவுக்கு உணர்ந்து கொண்டாடுகிறோமோ அதே அளவிற்கு இடர்பாடுகளையும் நாம் எதிர்கொள்ளுதல் வேண்டும். அதாவது இடர்பாடுகளை எதிர்கொண்டு அவற்றை நாம் உணர்ந்து கொள்ளும்போது நம்மை நாமே மன்னித்துவிட்டு அந்த சூழலிலிருந்து அகன்று விடுவதே முக்கியமான செயலாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறையாத தேவை. இதில் ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரர் அவங்க வந்து ஒரு விருந்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. நிறைய செல்வந்தர்கள்லாம் அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே வராங்க. அப்போ 2 செல்வந்தர்கள் வந்து பேசிக்கிறாங்களாம், இவன் பாரு எவ்வளோ கோடீஸ்வரனாக இருக்கான், என்னென்னலாம் வச்சுருக்கான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறான், அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களாம். அப்போ ஒரு செல்வந்தர் வந்து சொல்கிறாராம், அவர் என்ன வேணால் வச்சுருக்கலாம், ஆனால் என்கிட்ட இருக்க ஒன்று அவர்கிட்ட இல்லை அப்படின்றத சொன்னாங்களாம். அது என்ன அப்படின்னு கேட்டால் போதும் என்ற ஒரு நிலை வந்து இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு போதும் அப்படின்ற நிலை வந்தால் தான் நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து நம்ம ரொம்ப நல்லா உபயோகப்படுத்துவோம், நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியும். இல்லைன்னா இன்னும் வேணும்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்போமே தவிர நம்மக்கிட்ட இருக்க ஒரு விஷயத்த நம்ம கவனிக்க தவறிடுறோம். ஸோ போதும் அப்படின்ற அந்த மனம் வந்து வேணும். இன்றைய உலகில் போதும் என்ற நிறைவுக்கான எல்லையே இல்லாத ஒரு நிலை தான் மிகவும் அச்சத்தை விளைவிக்கும் காரணியாக இருக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா இதுதான் என்னோட எல்லை, எனக்கு இது போதும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது இல்லை. அவங்களோட எல்லை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. இது நம்மிடையே உள்ள மிக பெரும் செல்வந்தர்களுக்கும் மிக பெரும் ஆளுமையுடையவர்களுக்கும் கூட இருக்கிறது அப்படின்றத குறிப்பிடுறாரு. வாரன் பஃபெட் வந்து சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எது முக்கியமானதோ அதை பணயம் வைத்து உங்களுக்கு எது முக்கியம் இல்லையோ அதை பெற நினைக்கும் முறை பொருளற்றது. உங்களிடம் உள்ளதையும் தேவையானதையும் பணயம் வைத்து உங்களிடம் இல்லாததையும் உங்களுக்கு தேவையற்றதையும் சேர்க்க வேண்டியதற்கான காரணம் ஏதும் இல்லை. மிகவும் வெளிப்படையாக புரியக்கூடியவற்றுள் ஒன்றாக இது கவனிக்கப்படாமல் விடப்பட்டிருக்கிறது அப்படின்றத சொல்கிறாங்க. தேவை இல்லாததை வாங்கும்போது தேவையான ஒரு பொருளை விற்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். எது தேவை அப்படின்றத நம்ம கவனத்தில் வைக்கணும். இதில் ஒரு லெசன் வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் இலக்கை அடைந்த பிறகு மேலும் தேவை என்று இல்லாமல் இருப்பதே மிகவும் கடினமான பொருளாதார திறமையாகும். தேவைகளை நோக்கி மீண்டும் செல்லும் பயணத்தால் எந்த பயனும் இல்லை. காரணம், மீண்டும் மீண்டும் அதே போன்ற உங்கள் தேவைகள் பெருகிக்கொண்டே இருக்கும். செல்வம், கௌரவம், வலிமை இம்மூன்றையும் சுவைக்க அபாயகரமானதாக மாறிக்கொண்டே செல்லும். அச்சுவையின் இன்பத்தை துய்ப்பதற்குள் தேவையின் உயரம் நீண்டுவிடும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னு நினைப்பீங்க, ஆனால் ரீச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் சொல்லிட்டு முயற்சி செஞ்சுட்டே இருப்பீங்க. அந்த நிறைவுங்கிறது வராது அப்படின்றத குறிப்பிட்றாரு. அதுக்கு அடுத்ததாக சமூக ஒப்பீடே இங்கு பிரச்சனையாகின்றது அப்படின்றத சொல்கிறாங்க. நமக்கு ஒரு கார் மட்டும் போதும், இல்லை என் ஃப்ரெண்டு 2 கார் வச்சுருக்கான், ஸோ நானும் 2 கார் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதாக இருக்கட்டும். இல்லை ஒரு வீடு, உங்களுக்கு இப்போ நீங்கள் இருக்க வீடே ரொம்ப சௌரியமாக இருக்குது, இல்லை என் ஃப்ரெண்டு வச்சுருக்கான், இல்லை என்னோட ரிலேட்டிவ் வச்சுருக்காங்க, அவங்க முன்னாடி நான் எப்படி தலை நிமிர்ந்து நடக்கிறது, இன்னொன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதா இருக்கட்டும். இது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு செல்வத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு தன்மை இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்க செல்வம் வந்து போயிடும், கடனாகலியாகவும் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த செல்வம் வந்து நம்ம கைவிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு அபாயகரமான செயல் அப்படின்றத குறிப்பிடுறாரு. நெக்ஸ்ட் லெசனாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, போதும் என்பது மிக குறைவானது அன்று. நாம் எவ்வளவு உணவை வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சாப்பிட்டுட்டே இருக்கணும் உங்களுக்கு வாந்தி வர வரைக்கும், இல்லை உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கணும். அப்போ ஓகே, இவ்வளோ இட்லி சாப்பிட்டா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, இதை வந்து நான் கம்மி பண்ணணும், இதுதான் என்னோட அளவு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி பணத்தை வந்து எடுத்துக்கும் போது
ஒரு பெருத்த நஷ்டத்தை அடைகிறாங்க, ஒரு மனச்சோர்வு வந்து ஏற்படுது, ஒரு கலக்கம் ஏற்படுது, ஒரு பயம் ஏற்படுதுன்னா ஓகே இதுதான் என்னோடய லிமிட், இதுக்கு மேலே நான் வந்து என்னோடய சேவிங்ஸை வந்து குறைக்கக்கூடாது, இதுக்கு மேலே நான் செலவழிக்கக்கூடாது, என்னோடய வருமானத்தை நான் உயர்த்திக்கணும், இது எனக்கு பத்தலை, அந்த மாதிரி ஒரு கலக்கம், ஒரு அன்ஈஸினஸ் ஏற்படுது இல்லையா? அந்த இடத்துல நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தேவை இருக்கா, இல்லை எனக்கு போதுமா அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிய வரும். அந்த அளவை வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சிலவற்றை வந்து அடமானம் வைத்து நம்ம பொருளீட்டக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. என்னென்ன விஷயம் அப்படின்னா, புகழ் என்பது மதிப்பிட இயலாதது. இந்த புகழுக்காக நான் வந்து இந்த பணத்தை வந்து செலவு பண்ணுறேன் அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம சுதந்திரத்தை விட்டு கொடுத்து நம்ம வந்து ஒரு செயலை செய்யணுன்ற அவசியம் கிடையாது, பொருளீட்டணும்னு அவசியம் இல்லை, செலவு பண்ணவும் அவசியம் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான பர்சன்ஸ் வந்து குடும்பத்தினர், நண்பர்கள். இவங்க தான் முக்கியம். இவங்கக்கிட்ட வந்து நம்ம நல்ல பேர் எடுக்கணும், இல்லை இவங்கக்கிட்ட நம்ம பெரிய ஆள்னு காட்டணும், தற்பெருமையோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பணத்தை வந்து தண்ணி போல் செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்கள் உங்களை நேசிப்பது மதிப்பிட இயலாதது. அதனால அவங்களுக்கான நேரத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த டைமில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பொருளீட்டணும்னு சொல்லிட்டு ஓடாதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. மகிழ்ச்சி அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்ககிட்ட இருக்கிறத முதல்ல நீங்கள் அனுபவிங்க, அதுக்கப்புறமாக திரும்பி பொருளீட்டுவதற்கோ சேமிக்கிறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களை செய்கிறதுக்கோ நீங்கள் போங்க. இந்த முக்கியமான மதிப்பிட முடியாத இந்த விஷயங்களுக்காக உங்களுடைய தேவையை வந்து அதிகப்படுத்திட்டதுனால நீங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்காதீங்க வேலை செய்யணும்னு சொல்லிட்டு. ஒரு தன்னிறைவோடு இருங்க, போதும் அப்படின்ற எண்ணத்தோடு இருங்க. உங்கள் தேவை பூர்த்தியான உடனேயே அந்த போதும் என்ற தன்மைக்கு வந்துருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. கூட்டுத்தொகையை பற்றி நமக்கு வந்து ஒரு முக்கியமான தன்மையை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா கூட்டு மதிப்பீடு அதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா? ஒரு விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம், ஒரு சேமிப்பை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பலனை வந்து ஒரு நாளில் கொடுக்கும். அதுக்கு உதாரணமாக பனியுகத்தை வந்து சொல்கிறாங்க. ஒரே நாளில் வந்து இந்த பனியுகம் வந்து ஏற்படலை. அது எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு குளிர்காலம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பனி வந்து ஏற்படுது. அந்த பனிக்காலம் முடிந்ததுக்கு அப்புறமாக ஒரு வெயில் காலம் வந்திருக்கும் இல்லையா? அந்த வெயில் காலத்தில் இந்த பனி வந்து உருகாமலே இருக்குது. ஏன்னா போதுமான அளவுக்கு வெயில் வந்து வரலை அப்படின்னா உங்களுக்கு அந்த பனி உருகாது. ஸோ முதல் வருஷத்தில் ஒரு லேயர் ஆஃப் பனி படலம் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன ஆகுதுன்னா, அப்போ ஒரு பனி வரும் இல்லையா? அந்த டைமில் ஒரு செகண்ட் லேயர் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்து வந்த சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெயில் வந்திருக்கு, அது அந்தளவுக்கு பனியை உருக்கக்கூடியதாக இல்லை. இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பனி மேலே மறுபடியும் லேயராக படிஞ்சு ஒரு பனி வந்து ஃபுல்லாக இந்த உலகத்தை வந்து மூடிடுது. அதுதான் வந்து பனி யுகம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அது ஃபுல்லாக பிரேக் ஆகும்போது நமக்கு ஒரு இயற்கை பேரிடர்கள் இந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே வந்து இன்றைக்கி நடந்து நாளைக்கே பேரிடரை வந்து உருவாக்கலை. அது எப்படி உருவாயிருக்கும்னா யுகமாக அந்த மாதிரி நடக்குது. ஸோ நம்மளோட சேவிங்ஸும் இயர்லி ஏஜஸ்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போது உங்கள் குழந்தையே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல் சம்பளம் வாங்கும்போதே அந்த சேமிப்பை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த சேமிப்பை வந்து அவங்க டச் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வச்சுட்டே இருக்கணும். இப்போ வந்து அவங்க சேலரியிலேருந்து ஒரு 5% வந்து சேமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சேமிப்பை அவங்க வாழ்நாள் முழுவதுமே எடுக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பலனை வந்து அவங்களுக்கு தரும். நம்மளால் வந்து இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. ஒரு கால்குலேட்டரை எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த அளவுக்கு வட்டி வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கூட அது மிகப்பெரிய அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு தரும். அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க ஆத்தர். வாரன் பஃபெட் வந்து 2000 நூல்களுக்கு மேலே வந்து இவரோட கருத்து இது அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நூல் எழுதியிருக்காங்க. அந்த நூல்கள்ல எல்லாம் விடுபட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னா, மனிதர் தொடர்ச்சியாக 3/4 நூற்றாண்டு வந்து முதலீடு செஞ்சுருக்காரு. அதாவது அவரோட 20 வயதுலேருந்து அவர் முதுமை அடைந்த பின்னும் சேர்த்துக்கிட்டே வராரு. அந்த பணம் எல்லாம் சேர்ந்து தான் அவரை மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக வந்து ஆக்கியிருக்கே தவிர மீதி எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் அவர் செய்யலை. வெற்றியின் மூல காரணியாக இருந்ததே கூட்டு மதிப்பீடும் அந்த பணத்தை சேர்த்ததன் மூலமாகவும் தான். அந்த கணக்கீடுகளை நம்ம வந்து மூளையினால் அதை டக்குன்னு வந்து புரிஞ்சுக்க முடியாது. நம்ம ஒரு கால்குலேட்டர் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா தான் எவ்வளவு பணம் வந்து அது அக்யூமுலேட் ஆகி வந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதுதான் அவரோட சக்ஸஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இதை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஆத்தரோட கருத்தாக வந்து இருக்குது. அடுத்த சாப்டரில் ஆத்தர் சொல்கிறாங்க, நம்பிக்கையான முதலீடு என்பது நல்ல முடிவுகளை எடுக்கும் திறனில் தான் என்றில்லை, அது தொடர்ச்சியாக தோல்வியை தழுவாத நிலையால் அமைகிறது அப்படின்றாரு. ஆனால் வளமுடன் இருத்தலுக்கான வழி ஒன்றே ஒன்றுதான், சிக்கனமும் சேமிப்பும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க.
பொருள் ஈட்டுதல் அப்படின்றது மிகப்பெரிய விஷயம், எல்லாருமே பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் பொருள் ஈட்டுவதனால மட்டும் ஒருத்தர் செல்வந்தர் ஆயிடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகம்தான். ஏன் அப்படின்னா சேர்த்த செல்வத்தை தக்க வைத்து கொள்ளணும் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. வரவுக்கும் செலவுக்கும் சரியாகவே இருந்ததுன்னா அங்கே சேமிப்பு அப்படின்றதே இருக்காது. ஏழைக்கும் அவருக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இருக்காது. ஏழையாக இருந்தாலுமே அவர் குறிப்பிட்ட சதவீதம் தொடர்ந்து சேமிச்சுக்கிட்டே வராருன்னா அவர் கண்டிப்பாக செல்வந்தராக மாறுறதற்கான சாத்தியம் இருக்குது. இவர் பல லட்சங்கள் பல கோடிகள் சம்பாதிச்சாலும் அதே அளவுக்கு செலவும் அவர் மாசம் மாசம் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா அவரும் ஏழை தான் அப்படின்றத சொல்றாங்க. வளத்தை சேர்ப்பதற்கு உதவுவன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடர்களை எதிர்கொள்ளுதல், நம்பிக்கையோடு இருத்தல், நம்முடைய முழு முயற்சியையும் பங்கையும் அதற்கான பணியில் அர்ப்பணித்தல். இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக வளத்தை நம்மளால் சேகரிக்க முடியும். ஆனால் சேர்த்த வளத்தை பாதுகாத்தல் என்பது இடர்களிலிருந்து ஒதுங்கி இருக்கும் முறையாகும். வளம் எப்படி சேர்ந்ததோ அதே போன்று கன நேரத்தில் நம்மை விட்டு விலகவும் அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பயுமே அச்சமும் தன்னடக்கமும் வளத்தை பாதுகாப்பதற்கு உதவும் குணங்கள் அப்படின்றத சொல்றாங்க. எல்லாருக்குமே மனசுல இருக்க கேள்வி என்னவா இருக்கும்னா, வாரன் பஃபெட்னால மட்டும் எப்படி அவ்வளவு செல்வத்தை சேர்க்க முடிஞ்சது, அந்த வயசான காலத்துல எப்படி அவர் அவ்வளவு பெரிய செல்வந்தரா ஆனாரு, அவர் எப்படி மிகப்பெரிய பங்குகளை தேர்ந்தெடுத்தார், அவருக்கு உதவ எவ்வாறு அப்படியான மேலாளர்களை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஆராய்ச்சி செஞ்சுட்டே இருக்காங்க. அது ஒரு மிக அரிதான செயலும் கூட. அதையொத்த அரிதானது அவர் எவற்றையெல்லாம் தேர்ந்தெடுக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுதலும் முக்கியம் அப்படின்றத சொல்றாங்க. அவர் கடன் எதையுமே வாங்கி இருக்கல. அவருடைய வாழ்நாளில் அவர் கடந்து வந்த 17 பொருளாதார பின்னடைவு காலங்களிலும் அவர் தன்னுடைய பொறுமையை இழந்து தன்னிடம் இருந்த பங்குகளை விற்கவே இல்லை. தன்னுடைய தனி மதிப்பை கௌரவத்தை குறைக்கும் வகையான செயல்களில் ஒருபோதும் ஈடுபடவில்லை. அவர் எப்போதும் மற்றவர்களின் பணத்தில் முதலீட்டதில்லை. இவர் சொல்றாரு, அவருங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த ஒரு முதலீட்டிலையும் பணத்தை போடல. அவர் எப்போதும் தன் கையை கட்டி கொண்டதில்லை, முதலீட்டிலிருந்து விட்டதும் இல்லை, ஓய்வு பெற்றதும் இல்லை. அவர் தக்க வைத்து கொண்டார். தக்க வைத்து கொள்ளும் அவருடைய குணம் அவர் வளத்திற்கான ஆயுட்காலத்தை அதிகரித்தது. தன்னுடைய 10 வயதிலிருந்து 89 வயது வரை தொடர்ந்து முதலீடு செய்யும் வகையான ஆயுட்காலம் ஒன்றே அத்தகைய கூட்டு மதிப்பீட்டு முறையின் வளர்ச்சியை சாத்தியப்படுத்தியது. அந்த ஒரு காரணமே அவருடைய வெற்றிக்கான முக்கிய காரணமாக கருதப்படுவது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாங்க. சரி, பணம் சம்பாதிக்கிறது மட்டும் பத்தாது, தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா 3 மனோநிலைகளை நம்ம வச்சுருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, கொழுத்த லாபங்களை விட நான் நிலையான சேமிப்பையே விரும்புகிறேன். அத்தகைய நிலையான சேமிப்பால் மிக பெரும் அளவிலான லாபத்தை நான் அடைதல் இயலும். ஏனென்றால் மிக நீண்ட காலம் என்னால் தக்க வைத்து கொள்ள இயலுமாயின் கூட்டு மதிப்பீட்டு முறை பெருத்த லாபத்தை தேடி வரும் அப்படின்ற அந்த மனப்போக்கு நமக்கு இருக்கணும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட், திட்டமிடுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம்தான். ஆனால் நாம் திட்டமிட்டபடி அது நடக்கலை அப்படின்னா அதற்கான ஒரு மாற்று திட்டத்தையும் நம்ம தீட்டி வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது செகண்ட் பாயிண்ட். 3வது, சமச்சீரான ஆளுமை இன்றியமையாதது. அதாவது நம்பிக்கையும் இருக்கணும், ஒரு இடர்பாடு வரும் அப்படின்ற அந்த அச்சமும் இருக்கணும். இந்த நம்பிக்கை அச்சம் இது ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் நம்ம கரெக்டான பாதையில் போயிட்டே இருக்க முடியும். இல்லைனா ஒரு பயந்த சுபாவத்தில் இருந்தாலும் நம்மளால் ரிஸ்க் எடுக்க முடியாது. ரொம்ப எல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு அகம்பாவத்திலையும் நம்ம இருந்துடக்கூடாது. ஏன்னா ஏதாவது தடுக்கி விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அச்சமும் இருக்கணும், நம்பிக்கையும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சமச்சீரான ஆளுமை இன்றியமையாதது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. முதலீட்டாளர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவனை சுற்றியுள்ளோர் எல்லாம் சம்பித்து நிற்கும் வேளையிலும் எவன் ஒருவன் இயல்பான நிலையில் செயல்படுகிறானோ அவனே சிறந்த முதலீட்டாளன் அப்படின்றத சொல்றாங்க. பெரும்பாலான பொருளாதார ஆலோசனைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினத்தை குறித்தவையாக இருக்குது. இன்றைக்கி இந்த பங்குச்சந்தை நல்லா போகுது, இதில் பணம் போடுங்க, இது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. ஆனால் நாம் இன்றைய லாபத்தை நினச்சி போட்டிருக்க மாட்டோம். இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்மில் போட்டிருக்கீங்க, இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய தேவையெல்லாம் இன்னும் ஒரு மாதம் கழித்தோ இல்லை ஒரு வருடம் கழித்தோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைய பங்கு நிலவரத்தை வச்சுட்டு நம்மளோட லாபத்தை கணிச்சு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால இந்த நாளை விட்டுட்டு மற்றவர்கள் ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய ஒரு நாள் வரும் இல்லையா, அந்த நாளில் நீங்கள் எந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க.
மேலும் சொல்றாரு, உங்கள் முயற்சிகள் சரியா அல்லது தவறா என்பது முக்கியமில்லை. ஆனால் நீங்கள் சரியாக செய்தபோது எவ்வளவு பணம் ஈட்டினீர்கள், தவறாக செய்யும் போது எவ்வளவு பணம் இழந்தீர்கள் என்பதே முக்கியம். உங்கள் முயற்சியில் சரிபாதி தோற்றாலும் நீங்கள் ஒரு கணிசமான தொகையை சேர்த்திருக்க இயலும் அப்படின்றத சொல்றாங்க. நாம் சேர்க்கக்கூடிய செல்வம் நமக்கு விடுதலை அளிக்குதா அப்படின்றத பார்க்கணும். இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப நல்லாவும் இருந்தது. என்ன அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே நான் என்ன எண்ணுகிறேனோ அதை இன்று செய்வேன் என்று சொல்லும் திறனே செல்வத்தின் உச்ச மதிப்பு. நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, அந்த வேலையை உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, வேறு வேலை தேடலான்னு முயற்சி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வேலையை விட்டுட்டிங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்கு வரக்கூடிய சம்பளம் வராது. இப்போ நீங்கள் வேறு வேலை மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை தேட ஆரம்பிக்கும் போது ஒரு 6 மாதத்துக்கு உங்களுக்கு வேலையே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்கள் விரும்பக்கூடிய வேலை, உங்களுக்கு மகிழ்வு தரக்கூடிய வேலை கிடைக்கலன்னா அந்த 6 மாதத்தை சமாளிக்கிறதுக்கான பணம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சேவிங்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த செல்வம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களால் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். அந்த செல்வம் இருந்தால் உங்களுக்கு விடுதலை கிடைச்சிரும். அதுதான் சுதந்திரம் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொரு படி மேலே சொல்கிறாங்க, ஒரு பணி ஓய்வே நீங்கள் பெறணும்னு விரும்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணி ஓய்வை நீங்கள் விரும்பும் தருணத்தில் உங்களை எடுக்கிறதுக்கு அது அலோவ் பண்ணணும். அந்த அளவுக்கு செல்வம் நீங்கள் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சுதந்திரமானதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்களிடம் சேர்ந்த செல்வத்தின் மூலம் நீங்கள் வாங்க முயலும் இதர ஆடம்பர பொருள்களை தவிர அந்த செல்வத்தின் மூலம் நீங்கள் சேர்க்கும் காலமும் தேர்வுகளுமே ஒப்பிடுவதற்கு அரிய பொருள்களாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த கார் வாங்குறதோ வீடு வாங்குறதோ இதெல்லாம் செல்வத்தை குறிக்கிறது கிடையாது. உங்களுக்கு விருப்பமானதை விருப்பப்படும் நேரத்தில் செய்கிறது, அந்த காலத்தை உங்களுக்கு தர்றது, உங்களோட ஆப்ஷன்ஸை உங்களை செலக்ட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு செல்வந்தர் அப்படின்றது நீங்கள் சொல்லிக்கலாம். ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. 1000க்கும் மேலான அமெரிக்க முதியோர்கள்கிட்ட ஒரு நேர்காணல் காண்றாங்க. அதில் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அவர்களுடைய வாழ்நாளில் அவர்கள் கற்ற மிகவும் குறிப்பிடத்தக்க படிப்பினைகளாக அவர்கள் எவற்றை கருதுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த 1000 முதியோர்களில் ஒருவர் கூட எவ்வளவு இயலுமோ அவ்வளவு கடினமாக உழைத்து சம்பாதித்து வேண்டிய பொருள்களை வாங்குவதே வாழ்வில் இன்பமாக இருப்பதற்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லையா. அந்த 1000 முதியோர்களில் ஒருவர் கூட குறைந்தபட்சம் உங்களை சுற்றி உள்ளோரிடம் இருக்கும் அளவேனும் உங்களிடம் செல்வம் இருத்தல் வேண்டும் அப்படின்னும் சொல்லலை. அல்லது ஒருவேளை அவர்களை விட அதிக செல்வம் உங்களிடம் இருந்தால் அதுவே உண்மையான வெற்றி அப்படின்னும் அவங்க சொல்லலை. அந்த 1000 முதியோர்களில் ஒருவர் கூட பின்னாளில் உங்களுக்கு பெரும் செல்வத்தை சேர்த்து கொள்ளும் திறன் கொண்ட பணிகளைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும் அப்படின்னும் குறிப்பிடலை. தரமான நட்பு, தங்களை விட உயர்ந்தவற்றோடு தொடர்பில் இருத்தல், தரமாக செலவழிக்கும் பழக்கம், குழந்தைகளோடு எவ்வித கால வரையறையற்ற நிலையில் நேரம் செலவழித்தல் போன்றவற்றையே அந்த முதியோர்கள் மதிப்புமிக்க செயல்களாக குறிப்பிட்டுள்ளனர். உங்கள் குழந்தைகள் உங்கள் அண்மையை எந்த அளவிற்கு எதிர்பார்க்கிறார்களோ அந்த அளவிற்கு உங்களிடம் பணத்தை எதிர்பார்ப்பதில்லை அப்படின்ற அந்த கருத்தையும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து இருப்பதையே குழந்தைகள் விரும்புகின்றார்கள். வாழ்க்கையில் அனைத்துமாக வாழ்ந்து கடந்த அவர்களிடமிருந்து இந்த கருத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நேரத்தை கட்டுப்படுத்தும் திறனே நாம் சேர்க்கும் செல்வம் ஈட்டித்தரும் மிகப்பெரிய லாபமாகும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாங்க. அடுத்த லெசனும் ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்கள் உடைமைகளால் நீங்கள் ஈர்க்கப்படும் அளவிற்கு வேறொருவரும் ஈர்க்கப்படுவதில்லை அப்படின்றத சொல்றாரு. உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது சாதாரண விஷயம். ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு கார் வாங்கணும், ஆடி கார் வாங்கணும், இவ்வளோ லக்ஸரியான ஒரு கார் வாங்கணும், இவ்வளோ லட்சத்தில் இருக்கணும் அது அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு காரை வாங்குகிறோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம பாதிப்படைகிறோம். ஏன்னா அந்த காரில் நான் போகும்போது நான் என்னை உயர்வாக நினச்சிப்பேன், என் ஃப்ரெண்டு என்ன அப்படி அவன் நினைப்பான், எப்படி இருந்தால் இப்போ இப்படி ஆகிட்டான் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுவான். அந்த மாதிரியெல்லாம் ஒரு புகழ்ச்சிக்காக ஒரு தற்பெருமைக்காக ஒன்றை வாங்குகிறோம் இல்லையா, அது சரியில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அடிமையாகிறோம், அந்த புகழுக்கு நம்ம அடிமையாகிறோம். இந்த இடத்துல ஒரு தப்பை நம்ம பண்றோம். உங்கள் செல்வத்தின் மூலம் கிடைக்கும் விளம்பரத்தால் மற்றவர்களால் நீங்கள் விரும்பப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது ஒரு அபத்தமான விஷயம் அப்படின்றத சொல்றாங்க. பணத்தை கொண்டு வாங்க நினைத்தால் எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்களோ அதை விட மிக குறைவான புகழே கிட்டும். உங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் தான் இலக்கு என்றால் அவற்றை எப்படி பெற முயலும் என்று யோசியுங்கள். இரக்கமும் அன்பும் கருணையும் கொண்டு அதை மற்றவர்களுக்கு தானம் செய்யும் போது உங்களுக்கு அந்த பேரும்
பேரும் புகழும் அழியாத ஒரு தன்மையோடு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம வந்து செலவு செஞ்சு நம்ம வந்து பெரிய ஆள்னு காட்ட தேவையில்லை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை 4 பேர் இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது அது ஒரு சிறந்த புகழை வந்து உங்களுக்கு தரும். காலத்துக்கும் அது அழியாது அப்படின்றத சொல்கிறாரு. அடுத்த லெசனாக சொல்கிறாங்க, உங்களிடம் எவ்வளவு செல்வம் உள்ளது என்பதை காட்டுவதற்காக செய்யப்படும் செலவுகளே உங்கள் செல்வத்தை எளிதில் இழக்கச் செய்யும் செயல்கள். செல்வம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்காத வாகனங்களில் உள்ளது, வாங்கி குவிக்காத வைரங்களில் உள்ளது, அணியாத கை கெடிகாரங்களிலும் துணிமணிகளிலும் உள்ளது அப்படின்றத சொல்கிறாங்க. செல்வம் என்னும் பொருளாதார அளவீடு கண்ணுக்கு தெரியும் பொருள்களை எல்லாம் வாங்க விற்காமல் இருப்பதில் வளர்வதே. நிறைய பேர் வந்து நாங்கள் மில்லினியர் ஆகணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உழைச்சி பணம்லாம் சம்பாதிக்கிறாங்க. அவங்களோட ஆழ் மனதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மில்லியனராக செலவு செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. நீங்கள் வந்து கிழக்கு பக்கம் போகணும்னு சொல்லிட்டு மேற்கு பக்கம் நடப்பதற்கு ஒப்பானது. ஏன்னா நம்ம வந்து சேர்க்கணும், மில்லினியர் ஆகணும்னா அந்த மில்லினியர் ஆகக்கூடிய அந்த செல்வம் வந்து உங்கள் கையில் இருக்கணும். அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும். அதை நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மில்லினியர் ஆக முடியாது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஒரு மனிதர் வந்து குறிப்பிட்ட வருவாயை அடைந்த பின்னர் 3 விதமாக செயல்பட ஆரம்பிப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சில பேர் வந்து சேமிப்பாங்க, சில பேர் வந்து சேமிக்க இயலாது என்று நினைப்பார்கள். 3வது நபர் எப்படி நினைப்பாங்கன்னா, சேமிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களாம். வளத்தை கூட்டுவது என்பது உங்கள் வருவாயின் அளவினாலோ அல்லது அது ஈட்டி கொடுக்கும் வட்டியினாலோ ஆவதென்று, மாறாக உங்கள் சேமிப்பின் சதவீதத்தை பொறுத்து தான் அது அமைகிறது அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. சேமிப்பை வந்து நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னா வருவாயை வந்து பெருக்கிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே வருவாயில் இருந்தாலும் நம்மளுடைய தேவைகளை வந்து குறைச்சிக்கிறது, நம்ம செய்யக்கூடிய செலவுகளை குறைச்சி கொள்ளும் போதே நம்மளால் சேமிப்பை அதிகரிக்க முடியும் அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. தற்பெருமைக்கும் உங்கள் வருவாய்க்கும் இடையிலான இடைவெளி தான் உங்கள் சேமிப்பை நிர்ணயிக்கின்றது அப்படின்ற கருத்தையும் சொல்கிறாரு. நீங்கள் சேமிக்க எந்த ஒரு சிறப்பான காரணமும் தேவையில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து நினச்சிக்கிறாங்க, உங்கள் குழந்தைங்க பெரியவங்க ஆயிட்டாங்க, அவங்கள படிப்பு செலவு முடிஞ்சுது, அடுத்து கல்யாணமும் பண்ணி வச்சுட்டீங்க, பேர குழந்தைங்களாம் எடுத்தாச்சு, இப்போ ரிட்டையர்மெண்ட் வந்துட்டீங்க, இப்போ கூட எதுக்கு சேமிச்சுட்டே இருக்கீங்க, யாருக்காக சேமிக்கிறீங்க, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்து கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில் வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து யோசிப்பாங்களாம். ரொம்ப நகைப்புக்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா யாருக்கு எப்போ எது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஒரு மருத்துவ செலவாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு விஷயம் ஏற்படுது அப்படின்னா நமக்கு ஒரு பணம் தேவைப்படும். ஒரு தேவையில்லாத செலவுகள் திடீர்னு நம்ம வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நம்ம வந்து கடன் வாங்கிக்கிட்டு அவங்ககிட்ட இவங்ககிட்டன்னு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்மக்கிட்டே சேமிப்பு இருக்கும் பட்சத்தில் நம்ம அந்த பணத்தை வந்து உபயோகப்படுத்திக்கலாம். இது நடந்துருச்சு, அது நடந்துருச்சு, இனிமேல் சேமிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வாழ்வின் இறுதி நாள் வரைக்கும் நம்ம வந்து சேமிக்கணும். சேமிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. பொருளாதார முடிவுகள் வந்து எடுக்கும்போது அதீத புரட்சிகரமாக யோசிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. யதார்த்தமாக என்னென்னலாம் இருக்கோ அதை யோசிங்க அப்படின்றத சொல்கிறாங்க. வாழ்வில் நடக்கக்கூடியதும் ஒரு யதார்த்தமான விஷயங்களாக தான் இருக்கும். அதை நீண்ட நாட்களுக்கு நீங்கள் கடைபிடிக்கவும் இயலும். பணம் சேர்க்க உதவும் வழிகளுக்கு இந்த எளிமையான முறையே வந்து உதவும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சாப்டரில் வரலாறு என்பது மாற்றங்கள் குறித்த ஆய்வே, முரணாக அது எதிர்காலத்தின் வரைபடமாக பார்க்கப்படுகின்றது இப்பொழுது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது இந்த பொருளாதாரம் அப்படின்றத எடுத்துக்கோங்க, முதலீடு அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். வரலாறை வந்து பார்க்குறாங்க, இந்த முதலீட்டில் போட்டோம் இவ்வளோ நடந்தது, ஸோ இந்த இதில் போடலாம் நல்லா நடக்கும் அப்படின்லாம் வந்து பார்க்குறாங்க. அது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது, திரும்பியும் அதே போன்ற ஒரு விஷயம் நடக்கும், இல்லை நடக்காமல் கூட போடலாம். அதை விட முரணாக வேறுபட்ட ஒரு விஷயம் கூட நடக்கலாம். அப்போ எப்படி நம்ம அந்த நடந்தது, அந்த பீரியடில் நடந்தது, ஸோ ஒரு டவுனுக்கு அப்புறம் திரும்பியும் வந்து அது ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கு இதை உபயோகப்படுத்தாதீங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நிறைய முதலீட்டு ஆலோசகர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு ஆருடம் வந்து சொல்கிறாங்களாம், இந்த மாதிரி நடந்தது, ஸோ இது நடக்க வாய்ப்பு இருக்குது, எல்லோரும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் தான் வந்து உலகத்தில் நடக்குமே தவிர ஒரு வரலாறே மறுபடியும் வந்து ரிப்பீட் ஆகாது அப்படின்றத சொல்கிறாரு. முதலீட்டில் மிகவும் அபாயகரமான வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. அது என்னன்னா, இந்த முறை வித்தியாசமாக உள்ளது அப்படின்றத கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்து மறுபடியும் எழுதப்படாது, புதுசாக தான் ஒன்று நடக்கும். எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது இந்த முதலீட்டில் வந்து கண்டிப்பாக நடக்கும். பொருளாதாரத்தில் இந்த மாதிரி தான் எப்பயுமே நடந்துட்டுருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க.
அப்போ ஆத்தர் இப்படி சொல்லிட்டாங்க. ஸோ முதலீட்டை பற்றின அந்த வரலாற்றையெல்லாம் நம்ம முற்றிலுமாக தவிர்க்கணுமா, அதெல்லாம் நம்ம கவனிக்கவே தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கக்கூடாது. அதில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு கடந்த காலத்தின் தரவுகளை தேடுகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு பொதுவான தரவுகளை தேர்ந்தெடுத்தலே சரியானது. பேராசை, பயம் போன்ற மக்களின் குணாதிசயங்கள், அழுத்தத்தை எப்படி அவர்கள் எதிர்கொள்கிறார்கள், சீரான வருவாயை அவர்கள் எப்படி ஏற்கிறார்கள் என்பது போன்ற பொதுவான தரவுகளை தேடிக்கொள்ளுதல் வேண்டும். பொருளாதாரம் குறித்த வரலாற்றில் அத்தகைய தரவுகளே மிகவும் முக்கியமானதும் கவனிக்கப்பட வேண்டியதும் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. 2006ஆம் ஆண்டு வாரன் பஃபெட் அவர்கள் தனக்கு பின் தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்ற ஒருவரை தேடி விளம்பரம் செய்கிறார். அவரது விளம்பரத்தில் அவர் மிக தீவிரமான இடர்களை, குறிப்பாக இதுவரை எதிர்கொள்ளாத இடர்களை தவிர்க்கும் வழிகளை கண்டுகொள்ளும் திறனை மரபு ரீதியாக பெற்ற ஒருவர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுக்குறாங்க. ஏன்னா இடர்பாடுகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படும். அதை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏதாவது ஒரு தவறுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம திட்டமிட்டது நடக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன பேக்கப் பிளான் வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு கவனம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதற்கேற்றமான ஒரு ஆள் தேவை அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்ததாக ஆத்தர் குறிப்பிடுறாங்க. இன்னொரு இதை சொல்கிறாரு, மக்கள் தங்களுடைய எதிர்காலத்தை கணிப்பதில் தேர்ச்சியற்றவர்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு சொல்லிட்டு முட்டி மோதி போராடுவோம். அந்த விஷயம் கிடைச்சதுக்கப்புறம் அதில் ஒரு ஈர்ப்பு இருக்காது. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிடுவோம். ஸோ இவ்வளவு நாள் நம்ம பண்ண முயற்சி வீணாயிரும். ஏன் அப்படின்னா, நமக்கு என்ன வேணும் அப்படின்ற அந்த ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் இருக்கிறது தான் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி பணம் சேர்த்துட்ருக்கீங்க. அந்த பணம் சேர்த்துட்டு இருக்கும் போதே இல்லை ஒரு லாங் டைமாக ஏதாவது ஒரு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்கன்னா உங்களோட பிளானை மாற்றிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இல்லை இதுதான் என்னோட வழி, நான் இதை தான் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல், நம்ம முதலீட்டில் நம்மளோட சிந்தனை மாறும்போது நம்ம அதற்கேற்ற மாற்றங்களை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, கூட்டுத்தொகை வருவாய் திட்டத்தின் முதல் விதி அதை தேவையில்லாமல் மாற்றிக்கொண்டே இருக்காதீர்கள் அப்படின்றது தான். நம் வாழ்வில் சில முக்கிய மாற்றங்களை நாம் பெற நினைக்கும் போது தொழிலில் முன்னேற்றம், முதலீடுகள், செலவுகள், வரவு செலவு திட்டங்கள் என இவை யாவற்றையும் எப்படி மாற்றாமல் இருக்க இயலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். இது ரொம்ப கடினமான செயல்தான். ஆனாலும் சில மனிதர்கள், அதாவது வாரன் பஃபெட் போன்றவர்கள் வெற்றிகரமான முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவர்கள் விடாப்பிடியாய் தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் தங்கள் கொள்கையிலிருந்து மாறாமல் பிசகாமல் இருந்ததால் தான் கூட்டுத்தொகை லாபம் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கியது. ஆனால் நம்மில் பலர் ஒரே மாதிரியான செயலை பல ஆண்டுகளாக தொடர்ந்து இறுதி வரை செய்வதை விரும்புவதில்லை. இறுதி வரை இல்லை என்றாலும் நீண்ட காலத்திற்கு தொடர விரும்புவதில்லை. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்மளால் அந்த கூட்டுத்தொகையிலேருந்து கிடைக்கக்கூடிய பலனை பெற முடியாமல் இருக்குது. நம்மளோட இலக்குகள் மாறும்போது சிலவற்றில் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரலாமே தவிர, இந்த ஒரு லாங் டைமாக நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் கை வைக்காமல் இருக்கிறதுக்கு முடிந்த அளவு முயற்சி பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எப்பயுமே ஒரு பங்கை நீங்கள் ஒரு லாங் டைம்னு செட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுது, உங்கள் இடமாற்றம் இல்லை தொழில் மாற்றம் எது ஏற்பட்டாலும் சரி, அந்த பங்குக்கு நீங்கள் போட வேண்டிய பணத்துக்கு பாதகம் வராத அளவுக்கு பார்த்துக்கணும். அது தொடர்ச்சியாக இருக்கும் போது தான் வாழ்க்கையில் எதிர்பாராத செயல்கள் ஏதாவது நடக்கும்போது நமக்கு அது உதவியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம வாழ்நாளின் இறுதியில் ரொம்ப வயதான காலத்தில் போய் கடனாளியாக மாட்டிப்போம். ஸோ இந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா அந்த இடத்துல கையே வைக்கக்கூடாது. அந்த கூட்டுத்தொகை வருவாய் திட்டத்தில் நம்ம எந்த ஒரு மாற்றத்தையுமே ஏற்படுத்தக்கூடாது. மற்ற விஷயங்கள் வேணால் நமக்கு தேவைக்கேற்ப மாற்றிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்கள் வழிமுறைகளிலிருந்து வேறுபட்ட விதத்தில் முதலீடு செய்பவர்களிடமிருந்து பொருளாதார யுக்தியை பெறும்போது கவனமாக இருங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. சில பேர் பார்க்கலாம், இந்த பங்கு சந்தையில் போடுங்க உங்களுக்கு நல்ல பணம் வரும், நான் இதில் தான் ஒரு வருஷமாக போட்டிருக்கேன், எனக்கு நல்ல லாபம் கிடைக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்படுவோம். உடனே நம்ம எந்த ஒரு தீர விசாரிக்காமல் உடனே அந்த இதில் போடுவோம். ஆனால் நமக்கு அது அதிக பலன் தராது. ஏன் அப்படின்னா அவரோட வாழ்க்கை சூழ்நிலை வேறதாக இருக்கும், அவரோட தேவை வேறதாக இருக்கும். அவருக்கு 1 மாதம் இல்லை 2 மாதத்தில் பணம் தேவை, அதனால அவர் ஒரு ஹை ரிஸ்கான ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். நமக்கு அந்த மாதிரி ஒரு தேவை இல்லை. நமக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் நமக்கு தேவைப்படுது. அப்படிங்கும்போது ஹை ரிஸ்கில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அதனால அடுத்தவங்களோட கண்ணோட்டத்தில் நீங்கள் அவங்க செய்யக்கூடிய செயல்களை அப்படியே நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கை போக்கு, தரம், அவங்களோட தேவைகள் எல்லாமே வித்தியாசப்படும், நம்மளோடது வித்தியாசப்படும். யாரையுமே காப்பி பண்ணாதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க.
கிறிஸ்பாக சில லெசன்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அந்த புத்தகத்தோட இறுதியில். அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த தற்பெருமை, நிறைந்த செல்வம். நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது பொருட்டல்ல, ஓரளவிற்கு மேல் நாம் பணத்தை செலவு செய்யக்கூடாது, அதை தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்றது சொல்கிறாங்க. உங்களால் இரவில் நிம்மதியாக தூங்க உதவும் வகையில் உங்கள் பணத்தை நீங்கள் ஆளுங்கள். நீங்கள் மிக அதிகப்படியான வருவாயை பெரும் அளவிற்கு சேமியுங்கள் என்றோ அல்லது உங்கள் வருவாயில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை சேமிப்பாக்குங்கள் என்றோ சொல்வதிலிருந்து இது மிகவும் வேறுபட்டதாகவும். உங்களால் இரவில் நிம்மதியாக தூங்க உதவும் வகையில் உங்கள் பணத்தை நீங்கள் ஆளுங்கள். உயர்ந்த அளவிலான வருவாயை பெறாமல் சிலரால் தூங்க இயலாது. சிலர் மரபு வழியில் சேமித்தால் மட்டுமே நல்ல தூக்கத்தை கொண்டிருப்பார்கள். அவரவர்களுக்கு அவருடையது. அதனால உங்களுடைய தேவை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபில்ஃபில் பண்ணுங்க. அப்பதான் ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்கும், ஒரு சுதந்திரத்தை உங்களால ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட், சிறந்த முதலீட்டாளராக நீங்கள் வர விரும்பினால் மிக முக்கியமான ஒன்றை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சேமிப்பு காலத்தை அதிகப்படுத்துவதுதான் அது. பணத்தை கொண்டு உங்கள் காலத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருங்கள். நல்லவராக இருங்கள், பகட்டை கைவிடுங்கள். சேமியுங்கள், சேமித்து கொண்டே இருங்கள். சேமிப்புக்கு உங்களுக்கு எந்த காரணமும் தேவையில்லை. வெற்றிக்கான விலையை வரையறுங்கள், அதை செலுத்தவும் தயாராக இருங்கள். இடர்களை நீங்கள் எதிர்கொண்டால் அவை காலம் கனியும் போது உங்களுக்கான வருவாயை கொடுக்கும். உங்கள் விளையாட்டை நீங்கள் தீர்மானியுங்கள். அதாவது உங்களுக்கு என்ன முதலீடு முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தான் செய்யணும். என்ன வருவாய், எவ்வளவு சேமிக்கணும், இது எல்லாமே நீங்கள் தான் உங்களுக்கான முடிவை எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. வருவாய் எவ்வளவுதான் ஆனாலும் சுதந்திரம் என்பது உங்களுடைய சேமிப்பின் அளவை பொறுத்தே அமைகின்றது. நம்மை சுற்றியுள்ளோரின் வாழ்க்கை முறைக்கு நம்மை உயர்த்தி கொள்ளும் அந்த பழக்கத்தை தவிர்த்தல் முக்கியம். உங்களால் இயன்ற அளவிற்கும் கீழே அதே நேரத்தில் வசதியாகவும் பேராசைகள் இல்லாமலும் வாழும் வாழ்க்கை முறையை உங்களதாக்கிக் கொள்ளுங்கள். சமூக அழுத்தத்தை மிகுதியாக குறைக்க அது உதவும். இறுதியாக, நாம் எப்படி சேமிக்கிறோம் அல்லது முதலிடுகிறோம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் சுதந்திரத்தை நாம் இலக்காக கொண்டிருத்தல் வேண்டும். இரவில் அமைதியாக உறங்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நாம் செய்தாக வேண்டும். அதையே நம்முடைய முதன்மையான இலக்காக நினைத்தல் வேண்டும். அதுவே பணம் சார்ந்த உளவியலில் தேர்ச்சி அடையும் வழியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் முடிக்கிறாங்க. இந்த நூல் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த நூலை நீங்களும் படிக்கணும் அப்படின்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல புக் சம்மரியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.